வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் ஆல் செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடைய மொபைலுக்கு வந்துடும். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது நண்பர்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவை மட்டுமே பாருங்கள். இது முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான் நண்பர்களே. 7/10/2025 ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் பார்த்தோம்னா 488 உண்டான கெஸ்ஸிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 6/10/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 437 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. நம்ம சேனலோட கெஸ்ஸிங் டோட்டலாகவே மிஸ் ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட் 3 நாளாகவே நமக்கு ஒரு ஏபிபிசிஎஸ்சி எதுவுமே வின் ஆகலை. ரொம்பவே இக்கட்டான நிலைமையில் தான் இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் எடுத்து நம்ம லாஸை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிட்டு இருக்கோ தவிர ஏபிபிசிஎஸ்சி 3 டிஜிட் நமக்கு பெரிய வின்னிங் எதுவுமே பாஸ் ஆகலை. அது மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, 7/10/2025 ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் 488 குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கு உண்டான போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் நம்ம காமனாக அமைஞ்சிருக்க நம்பர் பார்த்தோம்னா 9 மற்றும் 8, பி போர்டில் பார்த்தோம்னா 8 மற்றும் 9, சி போர்ட்லேயும் 9 மற்றும் 8 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். இந்த 2 நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இறங்கினாலும் நமக்கு ஒரு தரமான ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஆல் போர்டு ஆகட்டும் இல்லை போர்டில் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அது எல்லாருக்குமே ஒரு டிப்ஸாகவும் ஒரு ட்ரிக்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வந்தாலும் சரி, வீடியோ பார்க்குற எல்லாருமே அது யாரும் எதுவும் நம்ம திட்ட போகிறது கிடையாது. எல்லாருமே ஒரு கெஸ்ஸிங் தானே. கன்ஃபார்ம் நம்பர் எடுக்கிற மாதிரி இருந்தால் எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் விளையாண்டு போயிடலாமே. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். அதனால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக நினச்சிட்டு நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கும் யூஸ் ஆகும், வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே நம்பர், இன்றைக்கி உண்டான ஆல் போர்டு பார்த்தோம்னா போர்டுக்கு என்ன நம்பர் வந்திருக்கோ அதே தான். ஆல் போர்டில் 9 மற்றும் 8 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். உங்களோட கணக்கு வழக்கில் 9 மற்றும் 8 ரிப்பீட்டடாகவோ இல்லை சார்ட்டு கணக்குலையோ இல்லை ஏதாவது பெருக்கல் மெத்தட்லையோ மைனஸ் மெத்தட்லையோ வருதான்னு பாருங்கள். வந்துச்சு அப்படி சொன்னால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண நம்பர்களே. எனக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்க சிங்கிள் ஷார்ட் நம்பரில் நான் 8ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறேன். 8ஆம் நம்பர் 100% ஸ்ட்ராங் பண்ணி சிங்கிள் ஷார்ட்டில் 8 வந்திருக்கேன். 8 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு 8 ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். 8 ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 9 ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் 9 என்ன நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 நம்பர் மேட்ச் ஆகுதுனாலும் உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பண்ணுங்கள் நண்பர்களே. அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். 8 ஸ்ட்ராங்காக இருந்தால் 8 ஸ்ட்ராங்காக போட்டு 9 சப்போர்ட்டுக்கு போடுங்க. இல்லை 9 ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 8ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போட்டுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்றைக்கி உண்டான ஃபார்மல் அமைஞ்சிருக்க ஏபிபிசிஎஸ்சி கெஸ்ஸிங்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 16 செட்டு. அந்த 16 செட்டு என்னென்னு பார்த்தோம்னா 90, 95, 84, 81, 80, 85, 60, 65, 09, 59, 48, 18, 08, 58, 06, 56 அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 16 செட்டு நமக்கு பேர் அமைஞ்சிருக்கு. அந்த 16 செட்டிலேருந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சின்னு கொடுப்போம். அது என்னங்கிறத பார்த்துடலாம். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த 16 செட்டுமே போட சொல்கிறானா என்னடா இது அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த 16 செட்லேருந்து பிரித்து தான் நம்ம 8 செட்டாக கொண்டு வரோம். அந்த 8 செட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் 2ஆக பாஸ் ஆகும், அதில் சிங்கிளாக பாஸ் ஆகும் அப்படிங்கிறது இதோட விளக்கமே. இவ்வளவும் நம்மளால் யாருனாலையுமே போட முடியாது. வீடியோ பார்த்து என்ன இவ்வளோ நம்பர் போக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத யாரும் நினைக்க வேண்டாம். இங்கேருந்து பிரித்து தான் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். நமக்கு ஆல் போர்டு, அதாவது நம்ம எடுக்கிற ஆல் போர்டு 9, 8 பாஸ் ஆனால் இந்த 16 செட்டில் 2ஆக பாஸ் ஆகணும். அதான் கான்செப்ட். இந்த 8 செட்டில் ஏதாச்சும் 1ஆவது பாஸ் ஆகணும். நமக்கு ஏதாவது 1ஆவது பாஸ் ஆனால் கூட போதுமானது தானே வின்னிங்க்கு. அதனால நான் இங்கேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது பிரித்து இந்த இடத்துல கொடுக்குறேன். இதுக்கு மேலே தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி கமெண்ட்லாம் கேட்காதீங்க. எனக்கு மன உடைச்சலுக்கு அதிகமாகுது. ஓகே நம்பர்களே, இதிலேருந்து நம்ம பிரித்த நம்பர் என்னென்னு பார்த்துக்கலாம். அந்த நம்பர் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 90, 95, 84, 81, 09, 59, 48, 18 அப்படின்னு சொல்லி ஒரு 8 செட்டு இந்த இடத்துல டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களோட கணக்கு வழக்கில் இந்த 8 செட்டில் எதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை இதை தவிர வேறு ஏதாவது இதில் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி உண்டான ஏபிசி பாக்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஒரு 5 பாக்ஸ் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த 5 பாக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 901, 951, 814, 840, 845 அப்படின்னு சொல்லி ஒரு 6 பாக்ஸ் 5 பாக்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பாக்ஸ்னு பார்த்தோம்னா 814 அப்படின்ற இந்த ஒரு பாக்ஸ் டார்கெட் பண்ணியிருக்கேன்.
உங்களோட கணக்கு வழக்கில் இந்த பாக்ஸ் வருதான்னு பாருங்கள் 814ங்கிறது. இல்லை இந்த 4 பாக்ஸில் எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். பார்த்துட்டு மேட்ச் ஆக மட்டும் எடுங்க. மேட்ச் ஆக பட்சத்தில் கண்டிப்பாக விட்டுரு நண்பர்களே. வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ பார்க்குற அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி.